என்ன மக்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை பாரு வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல ரூமரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வெளியே போனது வேற ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கான எபிசோடோட 3வது ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள், அதாவது பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் சேதுபதியை களி ஊத்தி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தவரை பல இடங்கள்ல ஃபேவரட்டிசம் பார்ப்பாங்க. அதே மாதிரி டிக்னிட்டி, டெக்கோரம் இதெல்லாமே பேசியும் பார்த்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற ஹோஸ்ட் இருக்கிறாரு விஜய் சேதுபதி, ஹோஸ்ட்லயும் ஹோஸ்ட் அப்படினே சொல்லலாம். விஜய் சேதுபதியோட கம்பேர் பண்ணும்போது திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாங்க, ஒரு பொண்ணை நிக்க வச்சு நீ தான் கெட்ட வார்த்தை பேசுவல்ல, உனக்கு இதை கூட சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலப்படுத்துறாரு. அவங்களுக்கு வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கறத கூட யோசிக்காம இந்த அளவு ஒரு போட்டியாளரை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கு இப்படி தரம் தாழ்ந்து நடந்துக்கிறார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே விஜய் சேதுபதியை களி ஊத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் சேதுபதிக்கு எல்லாருக்கிட்டையும் இப்படி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் கிட்ட கேவலமா பொறுக்கி மாதிரி நடந்துட்டு இருக்கான். அதுக்கு எதிராக என்னைக்காவது விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருக்காரா? கேட்கவே இல்லை. அதே மாதிரியே கனியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு கேவலமா சகுனி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. கனிக்கு எதிராக ஏதாவது கேள்வி கேட்டுக்காரா? கேட்டதே கிடையாது. அதே மாதிரி விக்கல் விக்ரம பொறுத்தவரை காமெடியன் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மற்றவங்களை இரிட்டேட் பண்றது, மார்க் பண்றது, ட்ரிகர் பண்றது, இப்படிப்பட்ட கேவலமான ஒரு விளையாட்டு அவன் விளையாண்டுட்டு இருக்கான். அவனுக்கு எதிராக ஏதாவது கேள்வி கேட்டிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி தான் பலூனக்காவை பொறுத்தவரை ஆண்களை பகடக்காயா பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க. அரோராவுக்கு எதிராக என்னைக்காவது பொங்கி இருக்காரா? பொங்கினதே கிடையாது. இன்னொரு சைட் பார்த்தா கமர்தீனை பொறுத்தவரை பார்வை காதல் பண்றான் அப்படின்னு சொல்றது எல்லாமே போய் தான். அவனை பொறுத்தவரை பார்வுக்கு வெளியே சப்போர்ட் இருக்குது. அதனால பார்வோட டிராவல் பண்ணா நம்மளும் கூட கொஞ்ச நாள் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கேவலமான டிராமா பண்ணிட்டு இருக்கான். அவனை பொறுத்தவரை அவனுக்கு பிடிச்ச ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது அரோரா தான். இப்ப கூட லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அரோரா காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கான். இந்த கமர்தீன் பண்ற கேவலமான வேலைகளுக்கு எதிராக விஜய் சேதுபதி ஏதாவது பொங்கியிருக்காரா? பொங்குனது கிடையாது. அவரை பொறுத்தவரை பார்வதி, திவாகர், இப்ப ரம்யா, இப்படிப்பட்ட அல்லக்கைகளை போட்டு அடிக்கிறது தான் இவரோட வேலையாவே இருக்குது. நீங்க அடிங்க, தப்பு இல்ல. ஆனா உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்பவே கேவலமா இருக்குது. வக்கில்லையா அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் யாரை பார்த்து பயன்படுத்துவாங்க? அதுலயும் ஒரு ஹோஸ்ட் இப்படிலாம் வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? இன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணை நிக்க வச்சுக்கிட்டு நீ தான் கெட்ட வார்த்தை பேசுறவ தானே, உனக்கு இதை கூட சொல்ல முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட கேரக்டரே ரொம்பவே இழிவுபடுத்துறாரு. இதெல்லாம் ரொம்பவே அநாகரிகமான செயல் அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியோட போட்டியாளரா வர்றதுக்கு கூட விஜய் சேதுபதிக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி தகுதி இல்லாத ஒரு நபருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சீசனே ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் விக்கல் விக்ரம் அழுதுட்டான் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கான எபிசோட் முழுக்க வியானா, ரம்யா, பாரு இவங்க 3 பேரையும் தான் போட்டு பொழந்துட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கேவலமா இருக்குது. விஜய் சேதுபதியை நினைக்கும் போது அதை விட கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவனெல்லாம் போய் மக்கள் செல்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாயாலையும் சொல்லியிருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே நேரத்தில் இந்த வாரம் பாரு தான் எலிமினேட் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விக்கல் விக்ரமோட பிஆர் டீம் வந்து ஒரு பொருளியை கிளப்பி விட்டு இருந்தாங்க. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் பார்வை வெளியே அனுப்பிட்டு இந்த சீசனை இழுத்து மூட போறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். ஆமாங்க, பார்வை தவிர எவன் பிக் பாஸ் வீட்டுல கண்டென்ட் கொடுத்துருக்கான்? வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாரு மட்டும் தான் கண்டென்ட். அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், இந்த கேம் சுவாரஸ்யமா போகணும் அப்படிங்கிறதுக்காகவே பாரு அவங்களோட கேம் பிளேயை விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்வை வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கறது நம்மளோட கருத்து இருந்துச்சு. அதுதான் உண்மையும் கூட. இந்த வாரத்தை பொறுத்தவரை முதல் போட்டியாளர் வெளியேற்றப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜன் தான். என்னப்பா விஜய் சேதுபதியோட நண்பரை தூக்கி வெளியே போட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, பிரஜன்லாம் என்னங்க கேம் ஆடுறாரு? எதுவுமே ஆடல. புரணி பேசுறது மட்டும் தான் முழு நேர வேலையை வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் இருக்கிறது வேஸ்ட். அது மட்டும் இல்லாம அவரை வச்சும் விஜய் சேதுபதிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பிரஜனை தூக்கி வெளியே போட்டுருக்காங்க. இதுல விஜய் சேதுபதிக்கு கெட்டு போறதுக்கு இனி எங்க பேர் இருக்குது? ரம்யாவை பொறுத்தவரை தலையா இருந்துட்டு டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அளவு அசிங்கப்படுத்துற விஜய் சேதுபதி பிரஜின் சாண்ட்ரா பண்ண கேவலமான விஷயங்களை பத்தி என்னைக்காவது ஏதாவது பேசினாரா? அந்த இடத்துல கூட அவங்களுக்கு முட்டு தான் கொடுத்திருந்தாரு. அதுலயும் குறிப்பா சாண்ட்ராக்கெல்லாம் செம முட்டு கொடுத்திருந்தாரு. இப்படி விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அவருக்கு பிடிச்சவங்களுக்கு சாதகமாகவும் பிடிக்காதவங்களை ரொம்பவே கேவலப்படுத்தியும் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.